இன்னைக்கு காஞ்சனா 3 முனி 4 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முந்தைய படங்களில் எப்படிலாம் வந்ததோ எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசு தாத்தா பாடியும் கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் மிகச்சிறந்த விஷயங்கள்லாம் இருக்குது. முதல் பாதி பார்த்தீங்கன்னா ஒரே கலகலப்பாக காமெடியாக எல்லாரும் ரசித்து பார்க்குற அளவுக்கு எடுத்துருவாங்க. ரெண்டாவது பாடி டோட்டலாக ஹாரர் அண்ட் எமோஷனல் ரெண்டும் சரி விகிதத்தில் கலக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் சொல்ல போனீங்கன்னா கதை அம்சம். ராகவா லாரன்ஸ் ரொம்ப அற்புதமாக அந்த கதையை வடிவமைச்சு என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், மக்களுக்கு எது பிடிக்கும், எது மக்களை ஈஸியாக கவர் பண்ணுன்றதெல்லாம் அதில் அழகாக பார்த்து பண்ணியிருக்காரு. அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நடிகரோட நல்ல நடிப்பு. இப்போ வேதிகா, ஓவியா, கோவை சரளா, தேவதர்ஷினி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மூணாவதாக கேமரா ஒர்க் ரொம்ப தெளிவாக வெற்றி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறமா சொல்ல போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மிஸ்டர் தமன் எக்ஸலண்ட். அதாவது பயம் என்னன்றது உங்களுக்கு புரியும். என்னதான் காமெடி சிரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட நடுவில் திடீர்னு ஒரு பயம் வரும்போது அப்படியே தேட்டர்லாம் ஒரு ஸ்டாக்காக எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். அதுதான் படத்தோட வெற்றி. இப்படி எல்லாமே ஒரே மாதிரி அற்புதமாக செய்ய முடியும்னா இந்த படத்தில் இதை விட ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா முந்தைய காஞ்சனாலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே அட்மையராகி உள்ளே போய் உட்காந்து படத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. அதில் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் இந்த படத்துலையும் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிருக்கு. என்ன சில விஷயங்கள் சொல்ல போனீங்கன்னா படத்தோட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின்ஸை நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கதை முழுக்க இந்த ஹரர் அண்ட் காமெடியை மெயினாக போனதுனால இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ண மாதிரி தெரியுது. கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருக்குது. அது ஒரு குறைஞ்சபட்ச குறைகள். ஆனால் மொத்தத்தில் படம்னு பார்த்தீங்கன்னா எஸ் எல்லாருமே இந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா என்னமா என்ஜாய் பண்ணுறாங்க. பேய் படம்னா எல்லாம் பெரியவங்க தான் பார்ப்பாங்க. சின்ன பசங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இது அப்படி இல்லை. சின்ன பசங்களே பேயை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு திரைப்படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுதான் படத்தோட வெற்றி. ஸோ மக்களை ரீச் பண்ணுற எல்லாமே இதில் இருக்குது. சில குறைகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை டோட்டலாக பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் மிக சிறந்த வெற்றி அடைஞ்சிருக்கார். இந்த படம் மிக சிறந்த வெற்றி அடையுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த தன்னம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சனா 4 முனி 5 விரைவில் அப்படின்னு தன்னம்பிக்கை அந்த கார்டை போடுறாங்க. இதுதாங்க அந்த படத்தோட வெற்றி, அந்த டீமோட வெற்றி. இனி வரப்போகிற வெற்றிகளை அவங்க எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு பார்க்குறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி உடனுக்குடன் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க.